நான், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சரியாக இன்னும் 1 மணி நேரத்தில் நீ உன் குடும்பமும் சேர்ந்து இந்த இடத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக மிக பெரிய நஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறாய். எதுவுமே இந்த உலகத்தில் நீ பார்க்காதது என்பது எதுவுமே அல்ல. சந்தோஷத்தை தவிர மீதி கவலைகள் அனைத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிறாய். என்னிடம் கூட அடிக்கடி சொல்வாய், ஏன் என்னுடைய வாழ்வில் மட்டும் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் தருகிறீர்கள்? நானும் ஏதேதோ விஷயத்தை செய்து முன்னேறி விடலாம் என்று நினைத்தால் கூட எந்த ஒரு விஷயத்திலும் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கவே இல்லை. எல்லா விஷயத்திலும் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் கிடைக்கிறது. மிக மிக சோர்வாக ஆகிவிட்டேன். நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்ற எண்ணத்தோடு ஒரு காரியத்தில் இறங்கினால் அந்த காரியம் எனக்கு மிக மிக சோதனைகளை மட்டுமே தான் தருகிறது சாயி. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இது போன்ற சில விஷயத்தை எல்லாம் செய்கிறீர்கள் என்று மனம் வருந்தி என்னிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய மன வருத்தத்தை அனைத்தையும் இந்த சாயாகிய நான் அறிவேன். உனக்கு சந்தோஷம் நடந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் அதை நிச்சயமாகவே அறிகிறேன். நீ என்னிடம் எதையும் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பது இல்லை என் தங்கமே. யோசித்துப்பார், உன்னுடைய வாழ்வில் நான் உன்னை எந்த அளவுக்கு முன்பு இருந்ததற்கு இப்பொழுது எந்த அளவுக்கு நான் உயர்த்தி இருக்கிறேன் என்று. ஓரளவாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் வந்துவிட்டது அல்லவா? ஏற்கனவே பல நேரத்தில் பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் நடந்தது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் மீட்டு உன்னை நான் இப்பொழுது வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். சந்தோஷமான செய்திக்காகவும் சந்தோஷமான விஷயத்திற்காகவும் காத்திருக்கிறாய். ஒரு நபரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அந்த நபர் எப்பொழுது நல்ல செய்தி சொல்வார் என்று குடும்பத்தோடு காத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் நீ சோர்ந்து போய் எப்பொழுது இந்த விஷயம் நடக்கும், எப்பொழுது அந்த விஷயம் நடக்கும் என்று யோசித்து கொண்டே இருக்கிறாய் பார். அந்த விஷயத்தில் உன் குடும்பமாக நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் மிக மிக பெரிய மாற்றம் ஒன்று நடக்க இருக்கிறது என் தங்கமே. என்னுடைய தங்கமான பிள்ளைக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நீயும் எப்பொழுது நல்ல செய்தி வரும் என்று அந்த இடத்தை நினைத்து கொண்டே இருக்கிறாய். அது மட்டுமல்ல தங்கமே, எப்பொழுதும் உன்னுடைய யோசனைகள் ஒரே ஒரு விஷயம்தான், நம் வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்பது. அதற்காகத்தான் இத்தனை போராட்டங்களையும் நீ போராடி கொண்டு இருக்கிறாய். எல்லா விஷயத்திலும் முழு கவனத்தோடு இருக்கிறாய். குடும்பத்திற்கு ஒரு விஷயம் நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ உழைத்து கொண்டே இருக்கிறாய் ராவும் பகலுமாக. அதே மாதிரிதான் ஒரு நபரிடம் ஒரு வேலையை கொடுத்து இதை நல்லபடியாக செய்து கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் படியே நிச்சயமாக வேலை நன்றாக முடிந்துவிட்டது, உங்களுக்கு வேலை எல்லாம் சரியாகி விட்டது என்று செய்தி வரும் அந்த இடத்திற்கு நீ குடும்பத்தோடு போய் பார்த்து சந்தோஷப்படுவாய். யோசிக்க யோசிக்க வாழ்க்கையில் அதிகமாக கசப்புகள் தான் தென்படும். ஆனால் அதுவே நன்றாக யோசித்துப்பார். கசப்புகள் மறந்து எது உனக்கு பிடிக்குமோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைத்தது போல இருக்கும். புரிகிறதா? ஏனென்றால் நீங்கள் நல்ல விஷயத்தை நினையுங்கள், நல்லது நடக்கும். கெட்ட விஷயத்தை நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் கெட்டதுதான் நடக்கும். அதை ஒரு நாளும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். யோசியுங்கள், எத்தனையோ விஷயத்தை எல்லாம் தாண்டிதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தை ஒரு நிலையாக வைத்திருக்கிறாய் என்றால் அது உன்னால் முடிந்ததுதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லலாம், நீ செய்தது தவறு, உன்னால் தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இவ்வளவு கெட்ட பெயர், இவ்வளவு நஷ்டம் என்று. ஆனால் உன்னால் தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இவ்வளவு தூரம் உன்னால் கொண்டு வர முடிந்திருக்கிறது. வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் ஏதேதோ விஷயத்தை சொல்வார்கள். ஒருவன் ஒரு முறை சறுக்கிவிட்டான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையை கேலி கிண்டல்கள் எல்லாம் செய்வார்கள். ஏனென்றால் அதற்குத்தான் அவன் வழி வகுத்து விடுகிறானே. உன்னுடைய வாழ்க்கையிலும் அதுதானே நடக்கிறது.
கேலி கிண்டல்கள் செய்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை செய்தாய், அதையே சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதையும் நீ மாற்றி கொண்டு வந்து விட்டாய். ஆனால் பழைய விஷயத்தை பற்றி தான் இங்கு எல்லோரும் பேசுகிறார்களே தவிர புதிய விஷயத்தை பற்றி இங்கு யாரும் பேசுவதற்கு எப்பொழுதும் விரும்புவது கிடையாது. நீ ஒரு தவறு செய்துவிட்டாய், ஆனால் அதையே சொல்லி பேசும் இந்த உலகம், அதுவே நீ சரியான ஒரு விஷயத்தை செய்துவிட்டாயானால் அதை சொல்லி பேசாது. யார் மீது எப்பொழுது தவறை சொல்ல வேண்டும், எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையை மட்டத்தட்ட வேண்டும் என்றுதான் நினைக்கும் இங்க இருக்கும் அனைவரும். எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள். யார் யார் எப்படி இருக்கிறார்கள், யார் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள். எல்லோரிடமும் நீயுமே சற்று சுதாரிப்பாக இருந்து கொள். காலம் முழுவதும் யாரும் உன் கூட வருவது கிடையாது. நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் காலம் முழுவதும் உன்னோடே இருக்க போகிறாய். பல பேருக்கு உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கை ஆகும் நேரம் வந்துவிட்டது. அதாவது எப்படி உன்னை எல்லோரும் மட்டம் தட்டினார்கள், அதையெல்லாம் விட உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. அதனால் இனிமேல் எதையும் நினைத்து நீ கவலைப்படாமல் இருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்தது. கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நல்ல விஷயத்தை நீங்கள் தொலைத்து விடுவீர்கள். தேவையே இல்லாத விஷயத்தை தான் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். காலப்போக்கில் உன்னுடைய கஷ்ட காலங்கள் ஆனது முடிந்து சீக்கிரமாக இஷ்டமான நாட்கள் வந்துவிடும். பல பேர் எப்பொழுதும் அடுத்தவன் கெட்டு போவானா, அவன் வாழ்க்கையில் அவனை விட கீழே இருப்பானா என்று பார்ப்பவர்கள் இங்கு யாருமே எல்லோரும் நல்லா இருக்கட்டும் என்று நினைப்பது கிடையாது. சிலர் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு அனைவரும் அவனை தப்பானவன் என்று சொல்கிறார்கள். அவனை யாரும் நம்புவதும் கிடையாது. அதனால் இங்கு நல்லவர்களுக்கு எப்பொழுதும் மதிப்பே இல்லை என்று உனக்கே தெரியும். அதனால் நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்காக எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம். நீ நல்ல பிள்ளை, நல்லது நடக்கட்டும். காலம் முழுவதும் உனக்கு இன்பங்கள் சேரட்டும். நீ ஒரு நபரிடம் கொடுத்து வைத்திருக்கும் அனைத்து வேலைகளும் திருப்தியாக நடந்துவிட்டது என்று உன் மனம் சொல்லும். நிச்சயமாக குடும்பத்தோடு மிக மிக பிரம்மாண்டமான விஷயத்தை செய்வீர்கள். உனக்கு வீடு வாங்க வேண்டும், அது உனக்கு ரொம்ப நாள் ஆசை. வீடு கட்ட வேண்டும். யாரெல்லாம் வீடு கூட இவரிடம் இல்லை என்று பழித்தார்களோ அவர்களுக்கு நேராக என்னாலும் எல்லாம் சாதிக்க முடியும் என்று காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாய். தங்கமே, உன்னால் எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக பெற முடியும். நேரமும் காலமும் அப்படி இருப்பதினால் எல்லாமே உனக்கு சோர்வுதான் என்பது கிடையாது. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தையும் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதத்தையும் கொண்டு வந்து இந்த சாய் ஆகிய நான் உன் வாழ்வில் சேர்ப்பேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷம் என்ற விஷயத்தில் அடியெடுத்து வைக்க நீ பார். ஏன் தெரியுமா? நீ சந்தோஷமாகவும் நீ மனதில் திருப்தியுடனும் இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உன்னால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். புரிகிறதா என் தங்கமே? நல்லது நடக்கட்டும். எல்லா நாளும் உனக்கு இனிமேல் இன்பமாக இருக்கட்டும். இந்த சாயை நம்பியவர்களுக்கு என்றுமே நான் நல்லது மட்டுமே செய்வேன். கூடவே இருந்து வாழ வைப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.